விசேஷமாய் எந்த காலம் ஒரு மனமாற்றத்தின் காலம். உலக வரலாறு கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்பது குறிப்பதைப் போல கிறிஸ்துவத்தில் இருந்த காலங்கள் அட்வென்ட் லெண்டர். அட்வென்ட் என்பது இயேசுவின் வருகை, இயேசுவின் ஹிஸ்ட்ரி, சரித்திரம், ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், வந்ததின் நோக்கம், அது நடைபெற்றதா என்பதை விளக்கும் காலங்கள் அட்வென்ட். அவர் எப்போ வர்றதுக்கு எப்போ முன்குறிக்கப்பட்டார்? ஒருவேளை இயேசு வருகை என்பது 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்ட ஒரு சரித்திரம். ஆதியாம் 49:10 சமாதான கர்த்தர் வருமளவும் யூதா விட்டு சிங்கோல் நீங்குவதில்லைன்னு சொல்கிறார். அமைதியின் அரசர் சொல்கிறார். என்னாகும் 24 யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் தோன்றும், அது நீதியின் செங்கோல்னு சொல்கிறார். என்னாகும் தீர்க்கதரிசி எப்பன்னா விலையா பாலா கழுத கூட பேசுவாங்க, ஏய் முட்டாள் முன்னால் பாடுறா உங்க அதெல்லாம் சொல்கிறார். யாக்கோபில் நட்சத்திரம் தோன்றும். இது கிட்டத்தட்ட 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட சரித்திரம். மீகா தீர்க்கன் சொல்கிறப்ப மீகா 5:2 எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் யூதாவில் சிறியதாக இருந்தாலும் உன்னை ஆள போகிறவர் என்னை ஆளுமா. நமக்கு யார் ஆட்சியாளர்? எனக்கு ஆட்சியாளர், உங்களுக்கு ஆட்சியாளர் யார்? ஜீசஸ். அதுதான் யூதருடைய ராஜான்னு எழுதுனதே நான். அவர் சொன்னாங்க, நான் தான் சொன்னேன், இல்லைப்பா அவர் யூதருக்கு ராஜா, அவர் தான் சொன்னார். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே யூதாவில் சிறியதாக இருந்தாலும் உன்னை ஆள போகிற ஒரு இடத்திலிருந்து பிறப்பார், ஒரு சாதாரண மனிதனாய். அதுதான் ஏசாயா 9 சொல்லுவா, அமைதியின் அரசர். நம்ம சமாதான பிரபுன்னு நம்ம வேதத்தில் வச்சுருக்கோம். பவரில் ஐயாப்பா இந்த திருவிழியத்தை வாசிருக்காங்க, அதில் அமைதியின் அரசர் என்று சொல்லப்பட்டிருக்கோம். நம்ம சமாதான பிரபு என்று பவரில் இருக்கு. இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி. இது 13வது எடிசன், இது 15வது எடிசன். முதல் எடிசன் பராபரன், தேவன் பராபரன் எல்லாத்தையும் படைச்சாருக்கிறோம். செகண்ட் எடிசன் சர்வேஸ்வரன் படைச்சாருக்கிறோம், சர்வலோகத்தில் வந்து. 2வது மொழிபெயர்ப்பு அதெல்லாம் நீங்கள் நானும் வாசிருக்க மாட்டோம். மதுரைக்கு டிடிஎஸ்க்கு போகிறீங்கன்னா அந்த மொழிபெயர்ப்புலாம் இருக்குது. மதுரைக்கு போகிறீங்கன்னா டிடிஎஸ்க்கு இந்த மொழிபெயர்ப்பு எல்லாம் இருக்குது. ஒரு ஏசி ரூமில் இருக்க ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்களுக்கு தான் காட்டுவாங்க. இது 11வது எடிசன், சென்னையில் சார்லஸ் மெமோரியல் சர்ச்சில் ஐயராக இருந்தார் பவர். இப்போ திருநெல்வேலியில் மில்ட்ரிலேட் சர்ச்சில் அவர் கல்ற இருக்குது, அங்கே இருந்து தான் மொழிபெயர்ப்பு இருக்கிறார். இதுலேயும் நிறைய சமஸ்கிருத வார்த்தை இருக்குது. இதில் 13வது பவரில் இது பவர் ஐயர். யோவான் 8:32 சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இதில் உண்மையும் அறிவீர்கள், உண்மை உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்பது சமஸ்கிருதம், உண்மை என்பது தமிழ். ஆனால் நம்ம சொல்லுவோம் இதில் இருக்க எழுத்துக்கள்லாம் மாற்றப்படக்கூடாது, மாத்தினா வாதை வந்துடும். அப்படி பார்த்தா பைபிள் எப்படி இருக்கணும்? எபிரேய கிரேக்கத்திலே இருக்கணும். மொழிபெயர்ப்பு வர்றதுக்காக ஜான் ஹஸ் தன் உயிரை கொடுத்திருக்கிறார். 1330. 1440 இன்னொருத்தர் செத்து போனார். 1530 அக்டோபர் 31 தான் மார்ட்டின் லூதர் 19 புதிய காரியங்கள் திருச்சபையில் நிறுவி பைபிளை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறார். முதல் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப போராட்டம். 10 ஆண்டு இங்கிலாண்டில் அண்டர் கிரவுண்ட்லேயே இருக்கிறார், வெளியே வரல. வந்த கொன்றுவான், ஆர்ச் சர்ச்சுக்காரர் கொன்றுவான். அவர் 10 ஆண்டு உள்ளே இருக்கிறார். அதனுடைய சரித்திரம் என்னன்னா, வேதுடைய கல்லறை இத்தாலியில் வாட்டிகனில் கட்டுறதுக்கு 350 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டி அந்த ஃபாதர் அங்கே இருக்க போப்பு நினைக்கிறார். 350 கிலோமீட்டர்னா சென்னையிலேருந்து திருச்சி தூரத்துக்கு அவர் கல்லறை கட்ட போகிறார், அந்த புனித தலத்தை. ஒரு நாடு தானே, அதுக்கு நிறையா பணம். அப்போ தான் பாவ மன்னிப்பு சீட்டு விற்கப்படுது, காசாகப்படுது, எல்லாத்துக்கும் காசு. இப்போ ஒரு ஐயர் ஒரு சர்ச்சை கட்டுறதுக்காக லாட்டரி டிக்கெட் போட்டார். இப்போ ஒரு கமிஷன் போட்டு அவருக்கு சேர்மன்ஷிப் எடுத்துட்டாங்க. சர்ச்சை கட்டுறதுக்கு தான் லாட்டரி டிக்கெட் போட்டார், அதை டைசிஸில் கேட்காம போட்டுட்டான்னு எடுத்துட்டான். இன்னொரு ஐயர் நிறைய சர்ச்சை கூப்பிட்டு ஒரு யூனிட்டி வேணும் கோர்ஸ் நடத்துனார், அதுக்கு மெம்பர்ஷிப் எடுத்து அதுக்கு சேர்மன்ஷிப் எடுத்துட்டாங்க. இதெல்லாம் நிர்வாகம். அதே மாதிரி தான் அவர் நிறையா அந்த சர்ச்சு, அந்த கோயிலுடைய கல்லறை வாட்டிக்கன், இந்த சிசிலிக்கா கட்டுவதற்கு அவர் பிரயாசப்படுறாரு, நிறையா பணம் வாங்குறாரு. அது தப்புன்னு சொல்லி மார்ட்டின் லூதர்
போராட்டத்தின் மத்தியில் அந்த பைபிள் நியூ டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறாரு. அப்போ தான் இங்கிலீஷ் பைபிள் வருது. 1530 அக்டோபர் 31. அதுதான் மார்ட்டின் லூதருடைய நம்முடைய விசேஷமாய் கொண்டாடப்பட்ட புரட்சி திருச்சபை, புரோட்டஸ்டன்ட் திருச்சபை உருவாக்கப்பட்ட நாள். திருச்சபை பிரிந்து உருவாக்கப்பட்ட நாள். அதிலிருந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படியே வந்து நம்ம தமிழ் தான் ஆசியா கண்டத்தில் முதல்ல தமிழில் எழுதப்பட்டது வேதாகமம். 1889 சீகன்பார் புரோட்டஸ்டன்ட் திருச்சபை. அதுக்கு முன்னால் ஆசி திருச்சபை. அவர் கல்ற பீச்சில், மெரினா பீச்சில் ஒரு கல்றெல்லாம் வச்சுருக்காங்க. அவர் எழுதுகிறார் ஆசி திருச்சபை. அப்படி வந்து தான் 13வது மொழிபெயர்ப்பு. தமிழில் 13வது மொழிபெயர்ப்பு தான் பவர். 15 திருவிலியம். அந்த திருவிலியம் என்பது வித்தியாசமான ஒரு மொழிபெயர்ப்பு, நல்லாயிருக்கும். வாசித்த பிறகு நீங்கள் பவர் எடுக்க மாட்டீங்க. திருவிலியத்தை வாசிச்சிங்கன்னா பவர் எடுக்க மாட்டீங்க. ஆனால் அதில் உள்ள கருத்துக்கள் மாற்றப்படலை. அதுதான் முக்கியம். நான் சொல்ல வந்த மேட்ரு, இதில் உள்ள கருத்துக்கள் மாற்றப்படலை. கருத்துக்கள் மாற்றினாலும் இதில் உள்ள வாதையெல்லாம் வந்துடும். என்ன கருத்துனா, நாம் வச்சிருக்கிற பைபிள் வந்து 6500 ஆண்டுகள், 6000 ஆண்டுகளுடைய சரித்திரம். என் பேர் தெரியும், எங்கள் அப்பா பேர் தெரியும், எங்கள் தாத்தா பேர் தெரியும். அவங்க ஐயா பேர் எனக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தாத்தாவுடைய பாட்டி பேரே தெரியல. எதுக்கோ கடந்த நாள் எதுக்கோ கேட்டாங்க, தெரியல. எங்கேயோ குடஞ்சி இடைஞ்சி தேடி ஈடி கண்டுபிடிச்சி கொடுத்தோம். அவங்க ஐயா பேர் கிட்ட தெரியுமா? அப்போ 6000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எத்தனை பேர் இருந்திருப்பா? 80 வயசு பாருங்களேன், 150 வயசே கணக்கு கொடுங்களேன். அவங்க பேர் எப்படி தெரியும்? ஆனால் 6500 ஆண்டுகள் சொல்லப்பட்ட கருத்து ஒன்று தான் பைபிள். ஒரே கருத்து தான். என்ன கருத்து? மார்க் 12, 29, 30. இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே. இதற்கு ஒப்பாயிருக்க 2வது கற்பனை என்னவென்றால், கம்யூனியன் சர்வீஸில் அவர் வாசிப்பார். எல்லா இதயங்களையும் எல்லா அரசைகளும் அறிவிக்க சர்வ கடவுளை பார்த்துட்டோன்னா நம்ம சொல்லுவோம், ஒன்று இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதல் பிரியா ஒன்னே பின்னால் போயிடுவார். நியாய பிரமாணத்தையும் தீர்க்கதரிசனம் ஆண்டோர் தொகுத்து அருளியதாவது 10 கட்டில SMS ஆகி 2 ஆக்கிட்டோம். இது எதுக்கு சொல்கிறேன்னு நமக்கே தெரியல, எனக்கே தெரியாது ரொம்ப நாளா. இப்போ தான் ஒரு சில நேரத்தில் பார்த்தா சொல்லார், பரமபிதாவே உமக்கு விரோதமாய், எங்கள் அயலாருக்கு விரோதமாய். அந்த கடைசியில் அதை முடிஞ்ச சர்வீஸ் முடிஞ்சோன்னு ஒரு ஐயர் சொல்லுவாங்க, பிஷப் இருந்தால் பிஷப் சொல்லுவாங்க, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ கடவுள் உத்தம மனமும் மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக அவர் அதை சொல்கிறோம். என்ன சொல்கிறேன்னா, நம்முடைய குற்றங்களை நம்ம மன்னிக்கணும். அந்த மன்னிக்கும் கடவுள் பாவமணி அருள சென்று மீத இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இறங்கி நம்முடைய பாவம் எல்லாத்தையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மை நிறுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. எதுக்கு சொல்லணும் எனக்கு ரொம்ப நாள் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆனால் அந்த ஆண்டவர் மன்னிக்கும் ஆண்டவர், விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். இப்படி இந்த சரித்திரத்தெல்லாம் உள்ளடக்கி சொன்னதை அந்த அந்த நியாயப்பிரமாணம் சொல்கிறாங்களே, 10 கட்டளைகள், அது 2 கட்டளை ஆக்கிறார், SMS ஆகிட்டார். இயேசு கிறிஸ்து நீங்கள் வர்ற காலத்தில் உங்கள் காலில் செல் இருக்கும், செல் இருக்கிறதால SMS முன்னால் அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அப்பாவுக்கு சுகம், நான் சுகம், என் நண்பர் சுகம், நீங்கள் சுகமா, அம்மா சுகமா, அக்கா சுகமா, பக்கத்து வீட்டு சுந்தரி அக்கா சொந்தமா, எதிர் வீட்டு சண்முகனை சுகமா, நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருந்தெல்லாம் 1.5 பக்கம் எழுதிட்டு எனக்கு ஒரு 500 ரூபா பணம் அனுப்புங்கன்னு எழுதுவோம். இப்போ அப்படி இல்லை, ஐ வாண்ட் 500 ருபீஸ் ப்ளீஸ் சென்ட் மீ குயிக்லி. இது கூட ரொம்ப அதிகம், சென்ட் 500 ருபீஸ், அவ்வளோதான். இதுதான் SMS, ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். செல்லு வந்துடும், செல்லு வந்தால் நீ ஆயிரப்படான்னு அவர் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் 2020 ஆண்டுகளுக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்து ஷார்ட் ஆகிட்டு போயிட்டார். அதான் SMS, அதான் கட்டளை. அந்த கட்டளை ஏன்னா இப்படி இத்தனை ஆண்டுகள் சொல்லப்பட்டதே நமக்கு தெரியலன்னா, இது வந்து 6500 ஆண்டுகளோட சரித்திரம். இதுதான் பைபிளுடைய கான்செப்ட், அன்பு தான். கடவுள் ஒருவர், அவ்வளோதான். நீ கடவுளை என்ன பார்வையில் பார்க்குறாயோ, நான் நிலக்கடி முன்னால் போய் கண்ணாடி முன்னால் போய் நின்று பார்த்தா நான் கருப்பாக இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன். ஐயா குண்டா இருக்காரு, வயசானவராக இருக்கிறார், அவரை மாதிரி கடவுள் இருக்கிறார், அவ்வளோதான். அவர் நல்லா பாடுறாரு, எனக்கு பாடுதலை சூப்பராக பாடுறாரு. ஐயனம்மா பார்த்தீங்கன்னா அது வெள்ளத்தில் ஒழுக்க மாட்டேன் அப்படிலாம் தெரியுது, அது அவர் சாயலாய் கடவுள் இருக்கார், அவ்வளோதான். நமது சாயலால் ஆண்டவர் இருக்கிறார்.
அந்த கட்டளைகள் நமக்கு தெரியல, சுருக்கி எழுதிட்டு இந்த 6000 ஆண்டுகள் சரித்திரத்தை ஒன்றாக்கி சுருக்கி எழுதிட்டாங்க. இதுதான் பைபிள். சொல்லப்பட்ட கருத்து ஒன்று தான், ஒரே கருத்து தான். இது 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் எல்லாத்தையும் எடுத்து சுருக்கி, இது மனிதனால் எழுதப்பட்டதல்ல, இதனுடைய ஆர்த்தர் கடவுள். இப்போ நம்மளுடைய பழைய பிஷப் நிறையா புத்தகம் எழுதுறாரு, நிறைய மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போடுறாரு, ரொம்ப நல்ல சிறப்பான மெசேஜ் போடுறாரு பிஷப் சந்திரசேகர். ஒரு 2 நிமிஷம் மெசேஜ் சூப்பராக போடுறாரு. நேற்று போட்டுட்டாரு, என்னது கமல், அதாவது எனக்காக அழாதீர்கள் புதிதான ஒரு கட்டளையா ஏதோ ஒரு பேரில் போட்டுட்டார். முந்தா நாள் ஒரு சிலுவை பற்றி நல்லா பாடினார். அந்த பாட்டுலேருந்து நாட்களில் பாடினாங்க, ஒரு கிராமத்தை சொன்னார். ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறார். பாருங்கள், 500 பேர் 600 பேர் பார்க்குறாங்க. ஆனால் அந்த கட்டளைகள் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனது தான் பைபிள். அது லேட்டஸ்ட் டெக்னாலஜியுடைய மொழிபெயர்ப்பு தான் திருவிவிலியம், 15வது மொழிபெயர்ப்பு. இன்னும் அடுத்த தலைமுறை இன்னும் டெக்னாலஜி வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கருத்துக்கள் ஒழுங்காக தான் சொல்ல வந்தேன், கருத்துக்கள் ஒன்று மாற்றப்படலை. ஆனால் இது ஐயமார் சொல்கிற மெத்தட் தான் தப்பு. இப்படி சொல்கிறதில்ல, அவங்க ஒரு ஜாதிக்காக கொண்டு போயிட்டான். இது ஒரு ஜாதிக்காரெல்லாம் இதை படிப்பாங்கிறான், கிறிஸ்துவங்கிறான், கிறிஸ்தவன்னு சொல்கிறதில்ல. இப்படி இந்த ஜாதியை கொண்டாந்து இதில் விடுறதான் தகராறு. இது நான் கற்றுக்கிட்டது. ஆனால் எங்கள் மாமனார் ஃப்ரம் திருநெல்வேலி 87 வயசில் இறந்தார். நல்லாசிரியர் விருது வாங்கினார். கடைசி காலங்களில் இதே மாதிரி நான் பைபிள் கொண்டு திருவிலியத்தை வச்சேன். நான் 1 வசனம் 2 வசனம் பார்ப்பேன், புரியாத வசனத்தை பார்ப்பேன். எனக்கு புரியலன்னா இதில் பார்த்தா எனக்கு புரியும். அவர் படிக்க ஆரம்பிச்சுட்டு அவரே எடுக்கலை. கடைசி 10 வருஷம் திருவிலியம் தான் வாசித்தார். அந்தளவுக்கு திருவிலியத்தை பற்றி நிறையா 4 புத்தகம் எழுதியிருக்கார். திருவிலியம் தான் பைபிள். ஏன்னா இதில் பேதுரு போனார், யாக்கோபு வந்தார், அதில் அப்படி எழுதார், பேதுரு வந்தார், யாக்கோபு சென்றார். அந்த மரியாதை, ரெஸ்பெக்ட், இதில் ரெஸ்பெக்டோடு எழுதியிருக்காங்க. அப்போ போனான்னு வந்தால் உனக்கு மாமனா மச்சானா அவன் தம்பியாடா பேதுரு அவர் கேட்பார். எங்கள் மாமனார் 45 வருஷமாக கேட்டீஸாக இருந்தார். அப்போ இந்த திருவிலியம் நமக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஒருவேளை இன்னைக்கு இந்த நம்ம யூதா வாசம், யூதா 21வது வசனத்தை வாசிங்க. கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். யாருடைய அன்பில்? கடவுளுடைய அன்பில் நிலைத்திருங்கள். என்றுமுள்ள நிலைவாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமா, கொஞ்சம் மரியாதையா, கொஞ்சம் நல்லா அப்படிப்பட்ட இந்த யூதாவை பற்றி இன்னைக்கு நான் எடுக்க காரணம் என்னென்னா, யூதா அப்போஸ்தலரில் ஒருவராக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அவர் எழுதுகிறப்போ நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன் சொல்கிறார், நான் கடவுளுடைய ஊழியக்காரன் சொல்கிறார். அந்த ஊழியத்திற்கு காலிங் பெற்றவர் யூதா சொல்கிறார். அந்த ஊழியத்திற்கு காலிங் பெற்றவர் யூதா வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப வாசிங்கன்னா எப்போவுமே வாசிக்கிறப்போ ஒரு புதுமையான கருத்துக்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரே ஒரு அதிகாரமாக இருந்தாலும் நிறைவான அதிகாரங்களை சொல்கிறார். இந்த யூதா ரொம்ப ஒரு சிறப்பான பகுதி. அவர் முதல்ல சொல்கிறார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன்றார், சர்வன்ட் ஆஃப் லார்ட், வானத்தையும் பூமி படைத்த கடவுளுடைய ஊழியக்காரர் என்று சொல்கிறார். பொதுவாக நீங்கள் நானும் ஆண்டோடைய ஊழியக்காரராய் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஏன்னா ஆண்டுடைய பிரதான கட்டளை என்னன்னா, யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம இன்னும் 2 வாரம் கழித்து 3வது வாரம் சிலுவையை பற்றி, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பற்றி சிந்திக்கிறப்போ மரியாள்கிட்ட போய் சொல்கிறாரு, நீ போய் சொல்லு, நீ போய் சொல்லு. பொதுவாக இது அங்கி போட்ட ஆளுக்கு இல்லை, ஒரு பாஸ்டுக்கு இல்லை, ஒரு பிஷப்புக்கு இல்லை, ஒரு மிஷனுக்கு இல்லை, திருச்சபைகள் அனைத்துக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை. கொடுக்கப்பட்ட கட்டளை நீங்கள் நானும் தைரியமாக போய் சிலுவை பற்றி பிறருக்கு சொல்லணும், தைரியமாக சிலுவை பற்றி பிறருக்கு சொல்லணும். எனக்கு வாழ்வு கிடைத்த வாழ்வு, எனக்கு என்ன வாழ்வு கிடைச்சதோ அந்த வாழ்வை நாம் பிறருக்கு அறிவிக்க வேண்டும். காலையில் 8:30 மணிக்கு வந்தோம், வீட்டில் 8 மணிக்கு கிளம்புறோம், தூரமாக இருக்கவங்க 7 மணிக்கு கிளம்புறீங்க, இன்னைக்கு இப்போ மணி 1 ஆக போகுது. இதுவரை காத்திருக்குன்னா ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்வை நினைத்து, ஒரு மனிதன் நம்பி இல்லை. அப்போ நாம் பெற்ற இன்பத்தை இந்த வையகம் பெற வேண்டும். இதுதான் காஸ்பல். நம்ம சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, அவ்வளோதான். ஆண்டவர் ஊழியக்காரனாய் ஒரு மகள், ஒரு வாலிப மகள் டிராக்ஸ் கொடுத்துக்கிட்டே போறா.
ஒரு போலீஸ்காரர் சஸ்பெண்ட் ஆனவர், கட்ட பஞ்சாயத்து, ஊரில் இருக்க அத்தனை பழக்கம் கெட்ட பழக்கம், லஞ்சம் வாங்குறது எல்லாம் இருக்குது, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒய்ஃப் ஓடுறான்னு வெட்டி விட்டுச்சு, சாக போகிறான். போகிறப்போ ஒரு அம்மா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொடுக்கும். அம்மாவில் ஒரு சின்ன வாலிபர் மகள், தங்கராஜ் பிள்ளைங்க மாதிரி பிள்ளைங்க, அதை வாசிக்கிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களை ரட்சிக்கிறார். அந்த வார்த்தையை பார்த்தோன்னா அவனுக்கு அதுக்குள்ளே ஒரு பவர் வருது. இது வித்தியாசமாக இருக்குது, இல்லை என்ன அட்ரஸ் போடுதுன்னு பார்க்குறாரு. 16 கிரீமெண்ட் சோடு போடுது. 16 கிரீமெண்ட் சோடு எங்கே இருக்க அடையாளம்? உடனே அந்த அட்ரஸ்க்கு போகிறார். அவங்க கொடுத்த காஸ்பல் அவங்க கொஞ்சம் டெவலப் பண்ணுறாங்க. அதை அப்படியே வாங்கிட்டு பெரம்பலூர் ஒரு சர்ச்சுக்குள்ளே வரார். ஒரு பாஸ்டர் நல்லா சொல்கிறார், இயேசுவின் அன்பை பற்றி சொல்கிறார், தன்னை ஒப்பு கொடுக்குறாரு, ஞானஸ்தானம் வாங்குறாரு. இன்றைக்கி 10,000 பேர், 5,000 பேர்லேருந்து 10,000 பேர் அவங்க சர்ச்சுக்குள்ளே இருக்காங்க. சாதாரணமாக ஒரு மகள் கொடுத்த ட்ராக்ஸில் அந்த மகனுக்கு வாழ்வு கிடச்சி, விடுதலை கிடச்சிதுங்க. இதுக்கு தான் ஆண்டவர் உங்களை ஊழியக்காரரை அழைச்சிருக்கிறாரு. அது என்னுடைய வேலைங்க இல்லைங்க, ஐயர் வேலை, பிஷப் வேலை, கேட்டகிஸ் வேலை, செக்ஷன் வேலை, கீபோர்டு சொல்கிற வேலை இல்லைங்க. ஆண்டோடைய உன்னத பணியை செய்வதற்கு, ஆண்டவர் பெற்ற இன்பத்தை நாம் பிறருக்கு அறிவிக்க ஆண்டவரை அழைக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு சின்ன திருச்சபை, பெரிய இடம், இன்னைக்கு பெரிய திருச்சபை வந்துருச்சு, நம்ம கொடுத்த காணிக்க நீங்கள் எவ்வளோ பேர் அர்ப்பணிப்போடு எவ்வளோ காணிக்க கொடுத்தீங்க. ஒரு சகோதரியை தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. எத்தனை ஊருக்கு இந்த ஐயாவை கூப்பிட்டு போனாங்க, விட மாட்டாங்க. ஃபோனை போட்டால் 15-20 நிமிஷம் பின்னி எடுத்துருவாங்க. நான் ஃபோனை வச்சிருவேன், ஐயா அவங்ககிட்ட சொல்லு, இவங்ககிட்ட சொல்லு, இப்படி சொல்லு, இப்படிலாம் வாங்கி கட்டிட்டோம், போதும், முடிஞ்சது இல்லைங்க. இதே மாதிரி இப்போ எத்தனை சர்ச்சை கட்ட போகிறீங்க, எவ்வளோ காஸ்பல் சொல்ல போகிறீங்க, எவ்வளோ மக்களுக்கு உங்களுடைய வார்த்தையை சொல்ல போகிறீங்க. ஆண்டவர் கேட்கிறாருங்க, என் திருச்சபை கட்டியாச்சு, எனக்கு வேலை முடிஞ்சது, ஆண்டவர் எனக்கு 67 வயசாயிட்டு, நான் ஆண்டவர் என்னைய வீட்டுக்கு அனுப்பிட்டாருன்னு ஐயர் சொல்லிட்டு இருக்க கூடாதுங்க. ஆண்டோடைய ஊழியத்தில் என்கேஜ்மெண்ட் இல்லை. பவுலடிகள் சொல்ல, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதி கீழும் என்பேன். கடைசி சொன்னாங்க, அவரை சாகடிக்கிறவரே சொன்னாங்க. பேதுரு கடைசி சொன்னாருங்க, யூதாவை கொண்டு கல்லால் அடிச்சு கொள்றாங்க, கல்லால் அடிச்சு கொண்டு பிடிச்சி ஒரு கல்லில் இடிக்கிறாங்க. இப்போ தான் வாட்ஸ்அப்பில் யூதா எப்படி செத்தார்னு பார்த்தேன். அவர் கல்லில் கொண்டு இடிக்கிறாங்க யூதா. அவரும் ஒரு சீசனாக இருக்கலாம்னு சொல்லப்படுகிறதா, திருவிழத்தில் சொல்லியிருக்க அந்த ஹிஸ்ட்ரி. அதை இப்போ தான் பார்த்தேன். ஆனால் கடைசி நிலைமை தோமா கிபி 52 இந்தியாவுக்கு வந்தார், 78 செத்து போகிறார். வந்தது ஜூலை 3, இறந்தது ஜூலை 3. அந்த ஜூலை 3 என் வாழ்க்கையில் எனக்கு டீக்கர் கிடைச்சது. எனக்கு மறக்க முடியாத ஒரு ஜூலை 3. அந்த ஜூலையில் தான் சீகன் பால் இந்தியாவுக்குள்ள வராது. அந்த ஜூலையில் தான் மெத்தடிஸ்ட் திருச்சபை தொடங்கப்படுகிறது. மெத்தடிஸ்ட் திருச்சபை எல்லா திருமணைகளும் இயேசுவின் பிரசங்க பீடம். அதுதான் ஜூலை 3 மெத்தடிஸ்ட் திருச்சபை தொடங்கும். எல்லா திருமணைகளும் இயேசுவின், எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம்டா, எல்லாரும் பைபிள் வாசிக்கலாம். பைபிளை எப்படி புரட்சி வருதுன்னா, ஒரு அம்மா இங்கிலாண்டில் பைபிளே கிடைக்கல, 35 கிலோமீட்டர் போய் படிப்பாங்களாம். இதே மாதிரி புல்பிட்டில் பைபிள் வச்சுருக்கோமா, செயின் போட்டு மூடிடுவாங்களாம். அந்த பைபிளை அதில் கெட்டிடுவாங்க, அந்த அம்மா படிப்பாங்க. அந்த பைபிள் கிடைக்குமான்னா பைபிள் வந்தோடனே காலி ஆகிடுமா. அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு அந்த பைபிளை வாங்க போனால், அது காசு சேர்த்து வரதுக்குள்ளே அன்றைக்கி வந்து பைபிள் முடிஞ்சு போச்சு. அந்த வருஷத்தில் வந்து அழுதுச்சான். அந்த அம்மா தான் ஈரோப் இங்கிலாந்து பைபிள் சொசைட்டி ஆரம்பிச்சாங்க. முதலாவது பைபிள் வேதாம சங்கத்தை. அதுக்கப்புறம் தான் சீகன் பால் ஆசியா கட்டத்தில் இந்திய வேதாம சங்கத்தை ஆரம்பிக்கிறார். 2வது அந்த பைபிள் தான் மக்களுக்கு வாழ்க்கை என்று 1750 மெத்தடிஸ்ட் திருச்சபையை ஜான் வெஸ்லியும் சார்லஸ் வெஸ்லியும் சொல்கிறாங்க. அவங்க அம்மா தான் அந்த வெஸ்லி, அந்த மெத்தடிஸ்ட் திருச்சபையுடைய தாயார் என்று சொல்லப்படுறாங்க. பிரசங்கம் பண்ண தெரியாது அந்த அம்மாவுக்கு, நல்ல பிரசங்கமே பண்ணாதான். அந்த அம்மாவுக்கு 17 பிள்ளைலாம். ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவாங்களாம். ஒரு நாள் வாரத்தில் ஒரு பிள்ளைக்கு 2 பிள்ளைக்கு எப்படி வாழணும்னு சொல்லி கொடுப்பாங்களாம். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்களாம் 1 ஹவர். ஒரு பிள்ளைக்கு மட்டும் தனியாக வாரத்தில் 1 ஹவர். அப்படி உருவானதான் ஜான் வெஸ்லி, சார்லஸ் வெஸ்லி,
மெத்தடிஸ்ட் திருச்சபை. ஒருவேளை அந்த மெத்தடிஸ்ட் திருச்சபை உருவாக்குறது எதுனா ஜூலை. அந்த ஜூலை என்பது பைபிள் என்பது நமக்கு வேதாகம சங்கம். அந்த வேதாகம சங்கத்தில் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறேன்னா நாம் வேதத்தை பிறருக்கு அறிவிக்க வேண்டும், பிறரை அறிவிக்க வேண்டும். நாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த வாய்ப்பை மாதத்தில் ஒரு முறையோ வாரத்தில் ஒரு முறையோ நீங்கள் வில்லேஜ் மினிஸ்ட்ரியாக போய் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுங்கள். உங்களால் முடிஞ்சு சும்மா போய் ஏசு நல்லவர் ரட்சிக்கிறான் நீங்கள் ஒரு கோயிலும் கேட்க மாட்டான். இன்னைக்கு தெருமுனையில் போய் சொன்னால் அந்த எதிரியெல்லாம் வந்துடுறாங்க, யாரும் அடித்து உடட்டுறாங்கிறான். கடந்த செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் ஒரு பகுதிக்கு போனேன், சிப்சின மக்கள். நான் லேட்டாக போயிட்டேன், வழக்கம் போல் லேட்டாக போயிட்டேன். அந்த மக்கள் 7 மணிக்கு தண்ணி அடிச்சிருவான் பாதி பேர். ஆனால் உட்காந்துருக்கான். எதுக்குன்னா ஏதோ ஒரு கிஃப்ட்டு கொண்டு போகிறேன். நான் போனோடனே அந்த கேட்டிக்ஸை கூப்பிட்டு இத்தனை பேரை கொண்டு வந்திருக்கேன், நான் இவ்வளோ கொண்டு வந்திருக்கேன், ஒரு கீபோர்டு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கக்கூடாதா சொல்லு. அவர் சொல்கிறார், இல்லையா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே வந்துருந்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு ஷெட் இருக்குது, அங்கே வச்சுருக்கலாம். இங்கே வச்சா உடனே எதிரி வந்துடுவான். நீ ஏதோ கொடுத்து மதம் மாத்திரம் நம்மளை அடிப்பான். தேவையா? தேவையில்லை. இன்றைக்கி தமிழகத்தில் இவ்வளோ மோசமான நிலைமை இருக்குது. ஆனால் அந்த நிலைமையும் நீங்கள் நானும் காஸ்பல் சொல்லணும்னா எந்த மக்கள்கிட்ட போய் சொல்கிறோமோ அந்த மக்களுடைய தேவைகளை முதலாவது சந்திக்க வேண்டும். அந்த மக்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்கணும். கொடுத்துட்டா நீங்கள் கொடுக்கறத பார்த்து இவர் யார், அந்த ஏசு கிறிஸ்து நடந்து போகிறப்ப அங்கே இருக்க மக்கள் கேட்க, இவர் யார், இவர் யார், மேசியா, ரட்சகர், சேவியர். அவர் தொட்டார், உயிரோடு இருந்துட்டான். அவர் தொட்டார், நடந்துட்டான். அப்போ ஊழியம் என்பது நம்ம கொடுக்கப்பட்ட கடமை, கட்டளை, கமாண்ட்மெண்ட், ஆர்டர். வேலைக்கு 9 மணிக்கு போனால் தான் சம்பளம், அது ஆர்டர், கொடுக்கப்பட்ட கட்டளை. ஐயர் தான் 8 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிக்கணும். தங்கராஜ் சொன்னா நேற்று போன வாரம் ஏதோ சர்ச்சில் ஒரு பிரச்சனை, 8 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிக்காம கட்டளை. அந்த கட்டளைக்கு என்ன பண்ணணும்? உபயோகப்படணும். அதுதான் நம்முடைய வேலை. கோயர் என்பவர் 8:25 வந்து உட்கார்ந்துடணும். சீக்கிரம் வந்து லேட்டாக வந்து என்ன பண்ணக்கூடாது, உள்ள உட்காரக்கூடாது. அது கட்டளை. அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. இது வந்து திருச்சபையின் கட்டளை. இதுவும் பைபிளும் ஊழியம் என்பது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை எப்படி சமயம் வாய்க்கி எப்படி வாய்க்கலன்னா எப்படா பிரசங்கம் பண்ணுறது? சமயம் வாய்க்கிறத இப்போ கூப்பிட்டீங்க, ஐயா போன வருஷம் கூப்பிட்டாரு, 3 வருஷம் கூப்பிட்டாரு, இந்த வருஷம் கூப்பிட்றப்போ உண்மையிலேயே என் மனசு உடஞ்சிட்டு, ஐயா வயசானவர் கூப்பிட்றாரு, நம்ம முடியலைங்கிறோம், வரலங்கிறோம். ஆனால் மன அளவில் கேட்கல. 2வது நாள் ஃபோன் பண்ணார், சரியா நான் பார்த்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்தேங்க. முதல் சர்வீஸ்லேயே சொன்னேன், இது சமயம். உங்கள் சர்வீஸை ஏற்றுக்கிட்டீங்க, மேலே ஏற விட்டீங்க, பிரசங்கம் பண்ண விட்டீங்க, இது சமயம். வாய்க்காத சமயம் எப்படி? போய்கிட்டே இருக்கோம். ஒருத்தர் பஸ்ஸில் போகிறோம், அழுதுகிட்டே வர்றாரு. அவரை பார்க்குறோம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஏங்க அழுகிறீங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏன்னா ஒருத்தர் சாப்பிடாமல் இருக்கிறாரு, எங்கே சாப்பிடாமல் இருக்கீங்க? நம்ம இப்போ கொடுத்தா வாங்க மாட்டாங்க, வாங்கக்கூடாது, ஏன்னா மருந்து வச்சு கொடுத்துட்றாங்க. ஒரு கடைக்காட்டை வாங்கி கொடுத்து காஸ்பல் சொல்லணும். எப்போ தான் சமயம் வாய்ப்பு. ஒரு திருடன், அவர் பாஸ்டர் ராத்திரி மெசேஜெல்லாம் முடிச்சுட்டு காட்டு வழியாக வந்தார். காட்டு வழியாக வர்றப்போ ஒரு திருடன் மறிச்சிக்கிட்டான். கத்தியை காட்டலாம், சத்தம் போட்டார். அவன் சொன்னால் சத்தம் போடாதையான்னா, அவர் சொன்னார் குத்தாதான் சொன்னார். 2 பேரும் கூடி வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கும். அந்த பாஸ்டர் கிட்ட அவன் பிரச்சனை என்ன சொல்லுன்னு, உன்னை எவ்வளோ காசு இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருந்தேன். எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டார். ஒருத்தருக்கு மணி பேட்ஸ், ஏடிஎம், சில்லறை எல்லாத்தையும் கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்துட்டு சரி தம்பி உனக்கு திருப்தியாக போதும் போய்க்குவாங்க. அப்போ எல்லாம் போதும்னு போனப்பறம் அவர் கேட்டார், அவர் இருந்த இடத்துக்கும் ஏர்போர்ட்டில் நடக்குன்னு வைங்களேன், இவ்வளோ தூரம் தான் அவர் இருந்த இடம், அவர் சொந்த இடம். சாப்பிட்டியான்னு கேட்டார். சாப்பிட்டா ஏன் நான் கொல்ல போகிறேன், ஏன் திட்ட போகிறேன்னு அவன் சொன்னான். சாப்பிட்லையா நீ, வா அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தரேன்னு. அவர்கிட்ட காசே இல்லை, இப்போ எல்லாத்தையும் கொடுத்தாச்சுலாம் விட்டேன். அந்த கடையில் வந்து நல்ல புரோட்டா, விருதுநகர் வறுத்த கறியெலாம் வாங்கி கொடுத்தார். அவன் வீட்டில் எத்தனை பேர் இருந்தார்? 3 பேருண்ணா. 3 பேருக்கு எத்தனை புரோட்டா வேணும், எத்தனை தோசை வேணும் வாங்கிக்கோ. ஹோட்டலுக்கார் கூட எப்போ நாளைக்கு போனாலும் காசு தரேன் அப்படின்னு சொன்னார். சரி சார், சரியா நாளைக்கு வாங்கண்ணா. அப்புறம் பார்த்தா நீ யாருண்ணா?
அட்ரஸ் கொடுத்தாரு. அதில் நான் கொடுத்ததுலேயே மணிப்பர்ஸ்லேயே அட்ரஸ் இருக்கு பாருன்னார். வந்துருன்னார். அங்கே போனான், அவன் ஊழியக்காரன் ஆகிட்டான். இதுதான் சமயம் வாய் தமிழ் காசுன்னு சொல்லுவது. இதுதான் ஊழியம். ஊழியம் என்பது நாம் கொடுத்த கட்டளை. இந்த சகோதரி வந்ததுலேருந்தே தேடுற அந்த அம்மா வாழை காணல. அவசரத்தில் தங்கராஜன் அந்த அம்மா எங்கன்னு கேட்கல. தன்னால் முடிஞ்ச ஊழியம். அந்த அம்மா பேர் என்ன? உங்களை நாசிரியத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போச்ச, பாம்பேக்கெல்லாம் கூப்பிட்டு போச்ச, தெல்மா சாம்சன். அது இல்லாமல் இப்போ ஐஎம்முக்கு வர கேட்குறாங்க அவங்க, இந்தியன் இவாஞ்சலிக்கல் மிஷன். தன்னால் முடிந்த ஊழியத்தை பிறருக்கு செய்வது. நீங்கள் நானும் இப்படி செய்கிறோம். வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். அந்த 21வது வசனம் ரொம்ப ஒரு சிறப்பான வசனம். யூதா 21 வாசிங்க. தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நித்திய ஜீவனுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இரக்கத்தை பெற, தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நித்திய ஜீவனுக்காக இயேசு கிறிஸ்துடைய இரக்கம். அந்த ரொம்ப எனக்கு ஒரு பிடித்த ஒரு வசனம். ஆண்டவர்கிட்ட நம்ம நித்திய ஜீவனுக்காக தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதிராக தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெற, தேவனுடைய லவ், அந்த அன்பு நமக்கு வேணும்னு சொல்றாரு. அந்த அன்பு எப்படி இருக்கிறா? பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் 3வது வசனம், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியம். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் இந்த உலகமே தைரியமான போராட்டம். ரொம்ப தைரியமா நீங்க போராடணும். போராடுறப்ப மட்டும்தான் ஆண்டவர் விடுதலை தருவார். தைரியமா எப்படி போராடுறது? பேதுருடிகள் ரோம் நகரில் தலையிலாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். 1ஆம் நூற்றாண்டு கிபி 54 கிளாசியஸ் வம்சத்தில் முதல் ரோம பேரரசர் நீரோ மன்னன். கிளாசியஸ் வம்சம். ரொம்ப நல்ல மனிதர். அம்மாவை கொலை பண்ணுறான். 2 மனைவியும் கொலை பண்ணுறான். ரொம்ப சூப்பர் மேன். கிறிஸ்தவனா நல்லா பிடிக்கும். கீழே நெருப்பை கொளுத்திடுவான், இரும்பில் சிலுவையை கட்டிடுவான். ஒரு 4 அடி உயரத்துக்கு ஒரு மனுஷனை சிலுவையில் கயிறு வச்சு கட்டிடுவான். கீழே நெருப்பை போட்டு கொளுத்துவான். 4 அடி 5 அடிக்கு மேலே சிலுவையில் ஒரு கிறிஸ்தவர் சீசர் தூங்கிட்டு இருக்கணும். முதல் நூற்றாண்டில் அவன் பக்கத்தில் சிக்கன் 65 சாப்பிடுவான். நல்ல மட்டன் வேக வச்சு, இப்போ அந்த கறியில் வேக வச்சு சாப்பிடுவாங்கன்னா அதே மாதிரி அவன் சாப்பிடுவாங்க. அவன் காலத்தில் கிறிஸ்தவர்கள் நொறுக்கப்படுறாங்க. அவன் ஏதோ டூர் போயிருக்கிற நேரத்தில் அங்கே ரோம பேரரசில் தீப்பிடிச்சு எரியுது. ரோம் நாட்டில், இத்தாலியில் தான், இத்தாலியுடைய தலைநகர் தான் ரோமில் தான் வாட்டிக்கன். அங்கே தான் பேதுருடைய கல்லறை வாட்டிக்கன். தீப்பிடிச்சு எரியிறப்போ 6 நாள் எரியுது. இவர் இல்லை 6 நாள் கழித்து வந்து விசாரித்தா யூதர்கள் தான் தீயை வச்சுட்டாங்கன்னு இன்னும் அவன் கோபம் அதிகமாகி யூதரெல்லாம் கொண்டு குவிக்கிறான். அப்போ பேதுரு அங்கே இருக்கிறார். பேதுரு இதை கேள்விப்பட்டு நம்மளை கொண்டு விடுவாங்க. பேதுரு தப்பிச்சு ரோமை விட்டு வெளியே வர்றாரு. பக்கத்தில் நெதர்லாந்துக்கோ ஸ்வீஸ்க்கோ இல்லைன்னா அந்த சுவிட்சர்லாந்து தான் பக்கத்து நாடு, நெதர்லாந்து பக்கத்து நாடு, ஸ்காட்லாந்து பக்கத்து நாடு, ஜெர்மன் பக்கத்து நாடு, நடந்து போகிற தூரம். இந்த ரோடை தாண்டினா ஒரு ஊர், அது 17 ஊர் மொத்தம் இங்கிலாந்து வரையும். அப்படியே அது யூரோப் கண்ட்ரிஸ் என்ற பெயர், ஐரோப்பா கண்டம். அவர் பேதுரு போய்கிட்டு இருக்கப்போ
ஜீசஸோடைய தரிசனம் என்ன கிடைக்குன்னா, இயேசு சிலுவையை தூக்கிட்டு போகிறார். ஏன்னா நம்ம சிலுவை பாடுகள்னால் நமக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சா, முன்னேறன்னு நினைக்கிறப்போ கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறான். அப்போ ஜெபம் பண்ணுறப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ சிலுவை எடுத்துகிட்டு போடா, உனக்கு சிலுவை கிடைக்கும். சிலுவை தூக்கிட்டு போகிறான். ரொம்ப வெயிட்டாக இருக்குது அந்த சிலுவை யாத்திரா. ஆந்திரா பகுதியில் ஒரு 3-4 யாத்திரா, சிலுவை யாத்திரா நடக்கும். நான் என்னைய பொதுவாக கூடுவாங்க சீஃப் கெஸ்டாக ரெகுலராக. பெரிய சிலுவை பார்த்தாலே பயமாக இருக்கும். அவங்க அட்டையில் செஞ்சுருக்காங்க. அது தூக்கிட்டு போகிறான் முடியல, கஷ்டப்பட்டு வேர்த்து வழியை தூக்கிட்டு போகிறப்போ போகிற வழியில் ஒரு மரம் வெட்டியாங்க. அந்த மரம் அப்படியே கிளைகள் சாய்ந்து கீழே விழுற சாயிற மாதிரி இருக்குது. சாய போகிற அந்த மரத்தை ஒவ்வொரு கிளையாக வெட்ட அது ஸ்டெடி ஆகிடுச்சு. அந்த மரம் இப்படி சாயிற இடத்துல கிளைகளை வெட்ட அது ஸ்டெடி ஆகிடுச்சு. இது தூரமாக அந்த சிலுவையை தூக்கிட்டு போகிற அந்த மனுஷன் பார்த்த உடனே, ஆஹா இவ்வளோ அற்புதமான வேலையை நினச்சிக்கிட்டு அந்த சிலுவையை பார்த்து அதை நீளம் அகலத்தை கொஞ்சம் குறைச்சிட்டான். நீளத்தை குறைச்சிட்டான், அகலத்தை குறைச்சிட்டான், கொஞ்சம் செதுக்கிட்டான், சின்னதாகிடுச்சு. இப்போ தூக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது. வேகம் எடுத்து போய்கிட்டு இருக்கோம். இடையில் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கை தாண்டணும். பள்ளத்தாக்கை தாண்ட முடியல, குதிக்க முடியல. அது எப்படி தாண்டுறதுன்னு தெரியாமல் அவன் உடனே என்ன பண்ணுறான், அந்த சிலுவையை வச்சா சரியாக இருக்குன்னு பார்க்குறான். இப்போ சிலுவை கொஞ்சம் குறையும். இவன் எவ்வளோ வெட்டினாலும் அவ்வளோதான் குறையும். அது வெட்டலைன்னா என்ன பண்ணியிருக்கோம், பள்ளத்தை தாண்டிருக்கோம். தாண்டினா நமக்கு மகிமையின் உலகத்துக்குள்ளே, ஒரு அற்புதமான உலகத்துக்குள்ளே, எல்லா வசதிகள் இருந்த உலகத்துக்குள்ளே போயிருக்கலாம். நல் வாழ்க்கை. இப்போ போக முடியல. இதுதான் வாழ்க்கை என்பது போராட்டம். பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வதோ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருமகளே. பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வதோ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அந்த போராட்டத்தின் மத்தியில் நம்மை கடவுளோடு இணைந்து ஜெபித்து போனோம். அந்த சிலுவை குறைஞ்சிச்சு. இதே மாதிரி தான் பேதுருடிகள் ரிட்டன் ஆகிறார். ஆனால் அப்போ இயேசு சிலுவை தூக்கிட்டு வர்றார். இயேசு ஏற்கனவே சிலுவையை கொண்டாந்து சிலுவையில் அரைஞ்சி மறித்து பாதாளத்தில் அடக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துட்டார். பரத்துக்கு ஏறி ஒரு பவரை கொடுத்துட்டாரு. பவரை கொடுத்து அப்போஸ்தலர் 4:22 ஒரு முடவானவன் எழுந்து நடந்துட்டான். அப்போ தான் பேதுரு சொல்கிறார், துன்மார்க்குடைய கைகளால் இயேசுடைய ஆண்டோடைய சித்தத்தின்படி துன்மார்க்குடைய கைகளால் ஆணியடித்து கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நாங்கள் சாட்சிகள். அவர் ஆண்டவர் உயிரோடு, அவர் அவ்வளோ பவர் வாங்கினவர் இப்போ சொல்கிறாரு முடியாதுன்ட்டு போகிறார். அப்போ தான் சிலுவை தூக்கிட்டு வர்றார். அப்போ என்னப்பா ஜீசஸ் கேட்குறான். சொல்கிறாங்க, நீ முடியாதுன்ட்டா நான் தூக்குறப்பா சிலுவை. அப்போ தான் ஒப்பு கொடுத்தாராம். இதுதான் வாழ்க்கை. இதுதான் அந்த 3வது வசனம் என்பது போராட்டம். அந்த போராட்டத்தை பெறுவதற்காக இரக்கத்தை பெற நாம் காத்திருக்கிற மக்களாய், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாம் காத்திருக்கிற மக்களாய், ஆண்டவருக்கு ஏற்ற பிரியமாய், அந்த பரதேசி வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு பிரியமாய். பரதேசி வாழ்வு என்பது மத்தேயு 25ஆம் அதிகாரம் முதல் பகுதி. 3 பகுதியாய் பிரிக்கப்படுகிறது. மத்தேயு 25 முதல் பகுதி. ஆயத்தமாக இருந்தாங்க. அதுக்கு அந்த ரிட்டீட்டு. காலையில் ஒரு மெசேஜ் 55 நிமிஷம், இப்போ ஒரு 1 hour, இடையில 1 மணி நேரம் பாட்டு. இந்த இரக்கத்தை பெற நாம் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம இரக்கத்தை பெற டெவலப் பண்ண காத்திருக்க வேண்டும். அந்த எண்ணெய் டேங்கில் எண்ணெய் திரி எரியுது. அந்த திரியை நசுக்கி விட்டு அந்த கருப்பை எடுத்துட்டு திரியில் இருக்க முனையில் இருக்க எண்ணெயை கசக்கிட்டு பற்ற வச்சிங்கன்னா அந்த திரி உடனே எரியும். இதே மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட நம்மை சூழ்ந்து தெரிந்து 1 Corinthians 11:28 நம்ம எக்ஸாம் பண்ணி சங்கீதம் 19:12 தன் பிள்ளைகளை உணர்வுறியார். அந்த சகையும் நாம் ஏதாவது பாவம் செஞ்சிருக்கேனா தன்னை ஆராய்ந்து அந்த திரியை மூடாது அந்த திரி அந்த பெண்கள் அடுத்து கொடுத்த வேலையில் சரியாக இருக்கிறோமா,
நம்மளுக்கு கொடுத்த தாளத்தை பாடுறதுக்கு இந்த பாடல் புரிவதற்கு கொடுத்துருக்காங்க. கீபோர்ட் போடுறதுக்கு அந்த பையங்களுக்கு திறமையை கொடுத்துருக்கிறாரு. செக்ரட்டரியா ட்ரெஷராக நிர்வகிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறார். திருச்சபையில் பெண்கள் ஐக்கியத்தை நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறார். திருச்சபையில் அநேகருக்கு நம்ம போதிப்பதற்காக வழிகாட்டியாக தலைமைத்துவத்துக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கொடுக்கப்பட்ட வேலையில் சரியா இருக்கிறோமா? 5 தாளந்தை 10 தாளந்தாய் வாங்கினவனை பார்த்து உண்மையுத்தமுள்ள ஊழியன்னு சொன்னார். ஒருத்தனை பார்த்து தூக்கி இருளில் போடுறா, கொன்றான்ட்ட. இயேசு கிறிஸ்து வாழ்வு கொடுப்பதற்காக வந்தார். அந்த காலத்திலும் மரணத்திலும் கொடுக்கும், விடுதலை கொடுக்கும். தம் இரக்கத்தினாலே அவ்விரக்கத்தினாலே அந்த அருணோதயம் சந்திப்புன்னு சொல்றார். லூக்கா 1:78-79. ஆனா இங்க அவனை தூக்கி கொண்டு போடுறாங்க. அதே இயேசு தான் சொல்றாரு. எப்போ வேலை செய்யாதவனை பார்த்து தூக்கி போடுறா, கொள்றாங்க. அடுத்து லெஃப்ட் ரைட்டுங்கிறார். நீங்கள் பிளஸ் ஃப்ரம் லார்ட், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். என்னடானா, பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், காவல் இருந்தேன். 6 காரியம் அதில் சொல்வார். சொல்லுங்களேன். தாகமாக இருந்தேன், வசியாக இருந்தேன், வியாதியாக இருந்தேன், அந்நியனாக இருந்தேன், வியாதியாக இருந்தேன், காவல். இதுதான் கண்ணதாசன் சொன்னார். 6 மணிமே யாரு, அந்த ஆண்டு கட்டளை யாரு? அது கடவுளை பற்றின பாட்டு இல்லைங்க. மத்தேயு 25 படிச்சுட்டு எழுதுற. ஒன்றை செய்வார், நன்றை செய்வார், உள்ளத்தில் இருப்பது புரட்சியே இருக்காதான், அமைதியாக தூங்கிடலாமா. ஒன்றை செய்வார். தொடர்ச்சி அந்த பாட்டை ஸ்டெப்ஸப்பாக கவனிச்சிங்கன்னா மத்திய 25 எழுதுறார். அது அவர் சினிமாக்காரங்க கலெக்ஷனுக்காக யாரையோ காட்டுறார். 6 புனிய தலைங்களை காட்டுற மாதிரி காட்டுவார். நானும் ரொம்ப நாள் அப்படி தான் நினச்சேன். ஐயா மாதிரி ஒரு ஐயர் குருவானவர் ரெவரண்ட் பிடி பாஸ்கர் சென்னையில் இருக்கார். இதை பாடி அப்படின்னாரு. ரொம்ப ரசனை பண்ணி கேட்பேன் அந்த பாட்டை. பொதுவாக நீங்கள் நானும் இப்படி இருப்போம். ஒரு அன்பு மகள் ரொம்ப நல்ல ஜெபம் பண்ணான். கடவுளை பார்க்கணும்னு நினச்சா. ரொம்ப ஜெபம் பண்ணான். கடவுளை ரொம்ப பார்க்கணும்னு நினச்சா. கடவுளும் அவள் ஜெபம் பண்ணணும், நீ பார்க்க நாளைக்கு வரேன்ட்டார். நாளைக்கு டுமாரோ யூ வில் கம் ஷோல்டேட்டார். அந்த பெண்ணு நல்லா ஷாம்பு போட்டு குளித்து முடியெல்லாம் அப்படி விரித்து விட்டு அழகாக நல்லா அந்த மேக்கப்லாம் போட்டு கருப்பாக இருக்க பொண்ணு கொஞ்சம் ஃபேரில் வலி கொஞ்சம் வெள்ளையாகிறதுக்கு அதில் சைடெலாம் போட்டு வாசனை சென்று போட்டு காலையில் 3 மணிக்கு எடுத்து ரொம்ப ஃபேராக பல்லு விளக்கி டீ காஃபிலாம் குடிக்காமல் பாசிக்கிறது ஏசி வரப்பெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. 3 மணிக்கே ரெடி ஆகிட்டு 4 வேலைக்கு வந்து ஒருத்தர் தட்டுறாரு. ஜீசஸ் வந்துட்டாங்க, குருன்னு ஓடுறாரு. அந்த ஒருத்தர் வந்து, அம்மா 2 நாளாக சோறு இல்லைம்மா, சோறு கொடுமா. வாயா போயா, பற்றி ஏசு வர போகிறா, நீ என்ன அங்கே நிற்கிற, போயா நாளைக்கு வா, அதான் போன வாரம் வாங்கினேன், அடுத்த வாரம் வா போடு. கதவை மூடிட்டு இன்னும் ஏசு வர போகிறாரு. சோஃபாலாம் சுத்தம் பண்ணி டேபிளில் இருக்க அந்த சாமான்லாம் எடுத்து வச்சு எல்லார் வீட்டு டேபிளுக்கு டைனிங் டேபிள் எப்படி இருக்கும், எல்லாருக்கும் சோஃபா எப்படி இருக்கும், எல்லாருக்குமே கட்டில் எப்படி இருக்கும், யாராவது வந்தால் இவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணுறோம். கேரளா நமக்கு திருச்சபையிலேருந்து வராங்கன்னா இவ்வளோ வீடு சுத்தமாக இருக்கும். இது மாதிரி நினச்சிக்கோங்களேன். அந்த பொண்ணு திரும்ப போய் சுத்தம் பண்ணிட்டு 5:15 மணிக்கு ஒருத்தர் தட்டுறேன். என்ன ஐஸ் வந்துட்டான், ஒருத்தர் வந்தாம்மா, ஜூன் மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், தந்துட்டீங்க, இப்போ பிள்ளைக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், எக்ஸாம் எழுத விட பண்ணுற கொஞ்சம் கொடுமான்னு போயிடுச்சு. யோ அது இதுவா நேரம், அப்புறம் நாளைக்கு வா, அன்றைக்கி வாங்கினேன், அப்புறம் வா நான் உனக்கு தரேன், ஓடு, இப்போ ஏசு வர ஓடுட்டுச்சு. இப்படி 3-4 பேர் வந்தாங்க. எல்லாத்தையும் அனுப்பிட்டு காலையில் 3 மணிக்கே இருந்துச்சு. பச்சை தண்ணி கூட பல்ல படலை, டீ காஃபி குடிக்கல. 12 ஆச்சு, ஏசு வரல. திரும்ப முடியெல்லாம் கலைச்சி போது இந்த ஏசுவை இப்படித்தானே திட்டிட்டு முகம் முப்புற படுத்து தூங்கிட்டு திரும்ப ஜோம் பண்ணிச்சு அன்னைக்கு. அப்போ ஜோம் பண்ணப்போ ஏசு சொன்னார், ஏன்பா பாடுவோம், நீங்கள் வரேன்ட்டு வரல சாமி, அதான் நான் தான் வந்தேன் வீட்டுக்கு. எப்போ வந்த? அந்த 4 மணிக்கு கொண்டு பசினால நான் தானே, அது ஃபீஸ் கட்டலன்னு சொன்னாலும் நான் தானே, அது ஒரு ட்ரெஸ் இருந்தால் கொடுன்னு கேட்டாலும் அது நான் தானே, அது கொடுக்கல. ஏசி எங்கேயே இல்லைங்க, நீ கண்ணாடியில் பாரு ஒரே மாதிரி ஏசி.
தமது சாயலில் மனிதனை உருவாக்கினார். முதலே சொல்லிட்டேன். இயேசு என்பவருக்கு உருவம் இல்லை. அதெல்லாம் திருச்சபையில இயேசுடைய படம் வைக்கல, சிலுவை வைக்கப்பட்டிருக்கு, வசனங்கள் போடப்பட்டிருக்கு. வசனம் தான் உயிர். இயேசு இப்படித்தான் இருப்பான்னு யாருக்குமே தெரியாது. இயேசு இப்படித்தான் இருப்பான்னு யாருமே சொல்லப்படலை. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட கூப்பிட்டு இயேசுவின் படத்தை வரன்னாரு. அவர் ஒன்னே நெட்ல டவுன்லோட் பண்ணார், யூடியூப்ல பார்த்தாரு, எதுலையும் பார்த்தாரு. இயேசு படம் தெரிஞ்சா பார்த்தாரு, இல்லை இயேசுடைய பயோகிராபி எதுன்னு பார்த்தாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்னு அந்த 4 நற்செய்தி நூலை பார்த்தாரு. அல்ல அதுக்கப்புறம் எழுதின பேதுருடிகள் எழுதின அப்போஸ்தலர் 10 வரையும் படிச்சாரு. 10க்கு அப்புறம் பவுலடிகள் எழுதுறாரு, அதை படிக்கிறார். 13 நிருபங்களை படிக்கிறாரு. ஆனா இயேசு இப்படித்தான் இருப்பாரு இன்னும் சொல்லல. இயேசு செக்ஷன் மாதிரி வெள்ளத்தலையா இருப்பாரு, ஐயர் மாதிரி குண்டா இருப்பாரு, இல்ல என்னைய மாதிரி ஒல்லியா இருப்பாருன்னு இயேசு சொல்லல. இயேசு என்பது வார்த்தை, செயல்பாடு. உன்னுடைய செயல்பாடு அதுதான் சொல்றாரு. அந்த செயல்பாடு தான் நீங்கள் நானும் இயேசுவின் ரட்சிப்பு வர எப்படி காத்திருக்கனா, இயேசுக்கு நிலைத்திருக்கனா, இயேசுவின் அன்பிலே நிலைத்திருக்கனா, அந்த யூதா இருவரும்ல நீங்கள் நானும் இயேசுவின் அன்பில் எப்படிப்பட்ட மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உங்க வீட்டு பக்கத்துல இட்லி கடை போட்டுக்கலாம், ஏதோ ஒரு கடை வச்சுக்கலாம். இன்னைக்கு போக்குவரத்து இல்லாமல் உலக அளவில் எரிபொருள் டிமாண்ட், இந்த பிஸ்னஸ் நடத்த முடியாமல் இருக்கலாம். இன்னைக்கு கல்வி என்பது பணமாய் மாறிவிட்டது. பணம் கொடுத்தா தான் கல்வி, நல்ல கல்வி கிடைக்குன்னு நினைக்கிறாங்க மக்கள். அந்த கல்வி கிடைக்க எவ்வளோ மக்கள் டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீட்டு பாஸ் பண்ணால் தான் டாக்டருக்கு போக முடியும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த 7 பிள்ளைகள் நீட்டில் எப்படி போய் சேரும்? 2 வருஷம் 1 வருஷம் 1.5 லட்ச ரூபா ஃபீஸ் கட்டி படிக்கணும். அந்த நிலைமைக்கு இருக்கா? அந்த பிள்ளைக்கு யார் உதவி செய்வது? அந்த நீட் கோர்ஸ் நம்ம பிள்ளைகள் ஐஏஎஸ் ஆகும் நினைக்கி, நானும் ஏழை, என் பிள்ளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகுனா நம்மளால் முடிஞ்ச உதவி என்ன? நீங்கள் டீச்சராக இருக்கலாம், நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஏதோ ஒரு வகையில் அந்த பிள்ளைகளுக்கு பணமாகவோ, ஒரு டியூஷன் ஆகவோ, ஏதோ ஒரு வகையில் நம்ம பிள்ளைங்களை ஐஏஎஸ், நம்ம திருச்சபையில் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் எழுதப்பட்டுமே, அதுக்கு நாலேஜ் இருக்குங்க, ஆனால் உதவி இல்லைங்க. உதவி செய்வார் அதுக்கு இல்லைங்க. அதான் இரக்க பெற காத்திருங்கள். அப்படிப்பட்ட இரக்கத்திற்கு அழைக்கப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு விஷயம் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு தகப்பனே எங்களை பிளஸ் பண்ணுங்க. இந்த மனமாற்ற காலம், இந்த வசந்த காலம், இது இளைஞரின் காலம், நம்மை புதுமைப்படுத்திக்கிற ஒரு காலம். வசந்த காலம் நம்மை புதுமைப்படுத்துறது. அதுக்கு தான் ஒடுக்க கூட்டம். இந்த மெயிலே சர்ச்சில் ஒடுக்க கூட்டம் வைக்கிற ரீசனே இதுதான். எங்கள் சர்ச்சில் 6 வாரம் கன்வென்ஷன். போன வாரம்லாம் ஒரு பாப்பா, சின்ன பாப்பா, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோடைய மகளா, 1 மணி நேரம் நிற்க வச்சுல எல்லாத்தையும். மக்கள் அப்படியே நிற்கிது 1 மணி நேரம். 8:15 ப்ரேயர் ஆரம்பிச்சா 9:15 முடிக்கிற அப்படியே. எப்படியாவது மக்களை நான் கொள்வதற்கு கூட்டு போகணும், நான் பெற்ற இன்னும் வையாங்க தரணும். ஒருவேளை நீங்கள் நானும் ஆண்டோடைய சன்னிதானத்தில் அப்படி தான் நிற்கணும்னு அவசியம் இல்லை, அப்படி தான் ஒர்ஷிப் பண்ண அவசியம் இல்லை. இப்படி இதே மாதிரி 1 மணி நேரம் பேசிட்டு தான் கேட்கணும் அவசியம் இல்லை. செயல்பாட்டில் நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? செயல்பாடு. திருச்சபைக்கு பின்னால் பெரிய இடம் இருக்கு. ஒரு நாளைக்கு 10 ஏழைக்கு சோறு போடுங்க. பழைய திருச்சபையில் 10 ஏழைகளுக்கு சோறு போடுங்க. ஒரு ஆளுக்கு 10 ரூபா கொடுங்க, 20 ரூபா கொடுங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபா போடுங்க. 10 பேருக்கு நிச்சயமாக சோறு பொங்கி போடலாங்க. 2 பேரும் வந்து பொங்கி போடுங்க. இதுதாங்க செயல்பாடு. ரோமா சர்ச்சு கெட்டாங்க, பெரிய சர்ச்சு கெட்டாங்க, வானளவு உயர்த்து கெட்டாங்க. ஆனால் 20 ஏழைக்கு சோறு போடுறாங்க. அதுதாங்க நிற்கும், அதுதாங்க வாழ்க்கை. நீங்கள் நான் எப்படிப்பட்ட வாழ்வு? ஏன்னா நான் இங்கிருந்து அப்படி பார்க்குறப்போ இந்த இடம்லாம் யாருன்னு கேட்டேன். நம்ம இடம் நாங்க இவ்வளோ பெரிய சர்ச்சு கட்டிங்கிற திருப்தி இல்லைங்க. ஒரு 20 ஏழைக்கு சோறு போடுங்க, அதுதாங்க திருப்தி வாழ்க்கையில. ஒரு ஆள் 2 ரூபா 5 ரூபா கொடுங்க, 5 ரூபா கொடுங்க. ஒரு ஆள் 5 ரூபா போட்டு இருக்க 100 பேர், வாரத்துக்கு 500 ரூபா. 500 ரூபாயில எவ்வளவு வருதா செஞ்சு போடுங்க. 2 பேர் வந்து சொந்தமா செஞ்சு போடுங்க. இதுதாங்க திருச்சபை இறக்க பிறக்க தேவனுடைய அன்பில் காட்டுங்கள். இதுதான் சொல்றாரு, நான் அவருடைய ஊழியக்காரர் தப்பா, பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு. இதுதான் மனமாற்றத்திற்காக. நாங்கள் இத்தனை சர்ச்சை கட்டுறதுக்கு இவ்வளோ போராடணும். இனி இதே மாதிரி இத்தனை சர்ச்சை கட்டுவதற்கு எங்களால் முடிஞ்ச ஒரு ரிட்டைனிங் ஆஃபரிங், எத்தனை சர்ச்சைக்கு ஐயர் ரிட்டைனிங் ஆஃபரிங் போயிருக்காரு கேளுங்க. அவர் வயசான காலத்தில் அந்த அம்மா தரன்னு எடுத்து போயிடுச்சு. உடல் அவருக்கு இப்போ நல்ல தெளிவாக பாடிட்டார்.
முன்ன அவ்வளோ தெளிவாக இல்லை. அவர் சுகர் அதிகமாக இருந்தால் இப்போ கொஞ்சம் நார்மல் இருக்காங்கன்னு தெரியல. இருந்தாலும் அந்த அம்மா உடலை இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. வாயாங்க உண்மைதானப்பா. ஆனால் எப்படியாவது சர்ச்சை கட்டணும் அந்த அம்மா காரணம். நம்ம கட்டின சர்ச்சை இன்னைக்கு எவ்வளோ மக்கள் மரத்தடியில் இருக்காங்க, எவ்வளோ மக்கள் சர்ச்சை இல்லாமல் இருக்காங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? வால்பாறைக்கு போறீங்கன்னா நம்முடைய தென்னிந்திய திருச்சபை திருச்சி தஞ்சை டைசிஸ் தான். எவ்வளோ மக்கள் உணவு இல்லாமல் இருக்காங்க வால்பாறையில். ஆனமலை டிஸ்ட்ரிக்ட்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு பேராயிரம் அங்கே தான் போயிருக்கிறாங்க. இருக்க ஆயர் என்னை அன்போடு அழைச்சார், தோத்திரம் தம்பி வரலன்ட்டேன். ஆனால் இன்னைக்கு எவ்வளோ மக்கள் பின்தங்கின நிலைமையில் இருக்காங்க, காடுகளில் இருக்காங்க, வசதி இல்லாத வாழ்வு இருக்காங்க. நம்முடைய அர்ப்பணிப்பு என்ன? செஞ்சு பாருங்க. அதுதான் இரக்கம் பெற காத்திருக்கணும்னா அவர் அன்பில் நிலைத்திருங்கள். அந்த அன்பான வாழ்வு தாங்க. நாம் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு இந்த மனமாற்றத்தின் காலத்தில் தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றிப்பா, எங்களை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே, எங்களை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க என்று அவரை நோக்கி பார்ப்போமா? பார்க்குறப்போ நிச்சயமாக விடுதலை தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே என்னை பிளஸ் பண்ணுங்க, எனக்கு ஒரு நல்ல எண்ணத்தை தாங்க தகப்பனை நோக்கி பார்ப்போம். பார்க்குறப்போ ஆண்டவரை நோக்கி தகப்பனே என்னை ஆசீர்வதிங்க. போற்றி துதிப்போம் எம் தேவனை புனித இணையமுடனே ஒரே ஒரு சாட்சி. டார்ஜிலிங் இந்தியாவில் பெரிய டூரிஸ்ட் சென்டர். குழு மணாலி டெல்லிக்கு மேலே இருக்குது, கொடைக்கானல் திண்டுக்கலுக்கு மேலே இருக்குது, ஊட்டி கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்துக்கு மேலே இருக்குது. இதே மாதிரி டார்ஜிலிங் பெரிய டூரிஸ்ட் சென்டர். வெஸ்ட் பெங்காலில் நியூ ஜல்பாக்குடிக்கு மேலே போனோம். கல்கட்டாவிலேருந்து ஒரு 800 கிலோமீட்டர் கல்கட்டாவிலேருந்து. அதுலேருந்து 10 கிலோமீட்டர் கீழே வந்தால் பப்ளிக் வண்டி கிடையாது, பஸ்ஸு கிடையாது, கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் கிடையாது, ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட், ஆஃப் ரோடு கிடையாது. அதில் ஒரு சின்ன இடத்துக்கு போயிட்டேன். ஒரு ஸ்கூல் 25 பிள்ளைகள் படிக்கிறாங்க. 25 பிள்ளைகள் ஏன்னா அப்பா அம்மா, குளூர் பிரதேசம், சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க, குழந்தை பிறகுது, சோத்துக்கு வருமானம் இல்லை, 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க. போன இடத்துல அவங்கவுங்க வாழ்க்கை அங்கங்கே செட்டில் ஆகிடுச்சு. கல்யாணம் பண்ண பிறகு புருஷன் மனைவி பிரிந்து வேலைக்கு போகிறாங்க, வேறு இடத்துக்கு, வேறு இடத்துல அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த பிள்ளை ரோட்டில் நிற்கி, இந்த பிள்ளைக்கு வாழ்வில்லை. அப்படிப்பட்ட ஒரு 25 பிள்ளைக்கு ஒரு தாயார் அங்கே ஒரு ஸ்கூல் NMS சார்பாக நடத்துகிறோம். வண்டியில் 2 கிலோமீட்டர் 20 நிமிஷம் போனோம். 2 கிலோமீட்டர் நடந்து 1.5 மணி நேரம் போனோம். 2 கிலோமீட்டர் நடந்து 1.5 மணி நேரம். பெரிய பள்ளத்தாக்கு, மேடு, அது வண்டி போகாது. 7 பிள்ளைகளும் ஒரு சகோதரி தத்து எடுத்துருக்காங்க. அதில் அங்கே ஆயாவாக வேலை செய்கிறாங்க, இருக்கிற வேலை. அங்கே குளிர் பிரதேசங்களில் நிறைய ஹோம் ஸ்டே இருக்குது. டூரிஸ்ட் தப்பான இல்லீகல் உறவுக்காக நிறைய பேர் போய் தங்குறவங்க. அந்த இடத்த அந்த அம்மா வாடகை கூட்டு அதுலேருந்து வர வருமானத்தில் 7 பிள்ளைகளை தாங்கி படிக்க வைக்கும். 7 பிள்ளைகள். இன்றைக்கி இந்தியாவில் இதே மாதிரி ஆயிரக்கணக்கான இடங்கள் இருக்குது. நான் இந்தியா முழுவதும் பயணிச்சிருக்கேன். IMSல 6 வருஷம், இப்போ NMSல 4 வருஷம் முடிய போகுது, 5ஆவது வருஷம் ஆரம்பிக்க போகுது. ஒருவேளை இந்த மக்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா நான் முடிக்க போகிற நேரத்தில் எனக்கு ஆவியானவர் நடத்தினார். அந்த பிள்ளையை சந்திக்கணுன்னா ஒரு மாதத்திற்கு 1000 rupees, 1000 ரூபா கொடுத்தா. அதே மாதிரி 100கணக்கான பிள்ளைகள், 1000கணக்கான பிள்ளைகள் ஸ்கூலுக்கு வர முடியல. அவங்க நடந்து வரணும்னா நடந்தான் வரணும், வண்டி வராது. அவங்க நடந்து வருவதற்கு ஒரு கிலோமீட்டர் நடந்து வரணும்னா 25 நிமிஷம். 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து வந்து திரும்ப நடந்து போகணும். ஹாஸ்டல்னு வச்சா அவங்களுக்கு உணவு கொடுப்பதற்கு 1000 rupees. அந்த டீச்சருக்கு வந்து உணவு சம்பளம் 10,000 to 15,000. அந்த மக்களே ஒருவேளை இன்றைக்கி இதுதான் இரக்கமுற காத்துங்கள், தெய்வன் அன்பிலே நிலைத்திருங்கள் சொல்கிற ஆண்டவர். உங்களுக்கு ஏவப்பட்டவர்கள் யாராவது ஒருத்தர் மூலம் NMSோடு தொடர்பு கொண்டு NMSோட அட்ரஸ் தர்றேன், நீங்கள் அதை ரெகுலராக செய்கிறப்போ ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றிப்பா, எங்களை ப்ளஸ் பண்ணுங்கள் தகப்பனே.
யூதா 21 படி எங்களை வழிநடத்தின தனிப்பணி எங்களை ஆசீர்வதிங்கன்னு கேட்கிறோம். நிச்சயமாக ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவர் நம்மை வழிநடத்துவார். காட் பிளஸ் யூ. ஆமென்.